நாம் இழந்ததை மீட்க, மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பீர் இரட்டை இலக்கு. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட், மாதவரம், சென்னை. எஸ் மக்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு ஐபிஎல் அட்ரோசிட்டி வித் நம்ம கிரிக்கானந்த ப்ரோ கூட. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. இன்னைக்கு ஒரு சிறப்பான மேட்ச், எம்ஐ vs ஆர்சிபி உடைய மேட்ச். முதல் டைம் இந்த சீசன்ல போறாங்க. ஒரு ஆர்சிபி 4-1 தோத்துருக்காங்க. எம்ஐ 4 மேட்ச் தோல்வியில் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. 8th பிளேஸ் vs 9th பிளேஸ், இப்படி தான் நம்ம சொல்லணும். இதில் யார் ஜெயிப்பாங்க, என்ன நடக்க போகுது, இது ரொம்ப ஒரு ரசிகர்களை எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு மேட்ச். இன்னொரு மேட்ச் எம்ஐ vs சிஎஸ்கே, அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச். அப்படிங்கும் போது என்ன நடக்கும், யார் ஜெயிப்பாங்க, 8th பிளேஸ் vs 9th பிளேஸ், யார் ஜெயிப்பாங்க, என்ன நடக்க போகுது. அதான் பாயிண்ட்ஸ் டேபிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பக்கம், ஏன்னா ஒரு ஹாஃபுக்கு மேலே பார்த்துக்கலாம். ஆனால் ஒருவேளை இந்த மேட்ச்லாம் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக பாயிண்ட்ஸ் பின்னாடி அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எம்ஐ போன வருஷம் இதே ஆர்சிபி கிட்ட சின்னசுவாமியில் ஆடும் பொழுது தோத்தாங்க போன வருஷம். சிராஜ் இஷான் கிஷன்லாம் ஷார்ட் பால் பவுல் பண்ணி ஒரு மாதிரி மொத்தமாக ஒரு மாதிரி ட்ராஷ் பண்ணாங்க. பட் ஒரு மாதிரி திலக்வமா அண்ட் வதேரா அப்போ கொஞ்சம் மாதிரி டீசெண்டாக ப்ளே பண்ணாங்க. பட் இந்த வருஷம் ஆக்சுவலி எம்ஐ பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி தோத்ததுனால தான் எம்ஐ பிளே ஆஃபுக்கு போனாங்க. அப்போ ரோஹித் சர்மா தேங்க்ஸ்லாம் சொன்னதெல்லாம் ஒன்று இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு கவுண்ட் சொன்னீங்களே, ஒன்று ஜெயிச்சிருக்காங்க, 4 தோத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ 2 டீம் அப்படியே இருக்கு. என்ன அவங்க தோத்துட்டே ஜெயிச்சிருக்காங்க, இவங்க ஜெயிச்சுட்டு இப்படி தோத்துட்டு இருக்காங்க. பட் இந்த மேட்ச் இப்போ அதாவது இந்த மேட்ச் இப்போ வேன்களில் ஆல்மோஸ்ட் நடக்குது. போன மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரன் ஃபெஸ்ட் பார்த்தோம். பட் இப்போ அதாவது டே மேட்ச். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நைட் மேட்ச் நடக்குது. பட் அண்ட் மேபி ஃப்ளட் லைட் நடக்குதுங்கிறதுனால அங்கே ஒரு ஃபாஸ்ட் பாலர்ஸ் எக்கச்சக்கமான ஒரு சேஞ்சஸோட வந்தாங்க அப்படின்னா, அது மேபி ஒரு ஆகாஷ் தீப் உள்ள வந்தாங்க அப்படின்னா நடக்கலாம். பட் இன்டென்ட் அப்படிங்கிறது ஆர்சிபிக்கு முக்கியம். பேட்டிங்கில் நிறைய பேசிட்டு வந்துருக்காங்க, ஃபேஃப் டூ கேப்டன் சரியில்லை, ஏன்னா அவங்களோட பேட்டிங் மாதிரி நின்று ஸ்டே பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் விராட் கோலி மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு, பவுலிங்கில் சில மாற்றங்கள் பண்ணால் வில் ஜாக்ஸ் உள்ள வந்தாலாம் பேசிகிட்டு இருக்கோம். அகைன் ஆர்சிபி அந்த பிரச்சனையை சரி பண்ணாமல் இருக்கும்பொழுது அவங்களுக்கு சரியாக நடக்காத போது ஸோ அதை பற்றி பேசும்போது ஒரு லைட்டாக ஒரு சலிப்புமே இருக்குது. ஒரு சேஞ்ச், ஏதாவது ஒரு சேஞ்ச் தோத்தாங்கன்னா அதே ரீசனில் தான் திரும்ப தோத்துக்கிட்டு இருக்காங்க. பேட்டிங் தான் பிரச்சனைங்க போது திருப்பி அந்த ஸ்கோரை பவுலர்ஸ்களால் நிறுத்த முடியாது. ஏன்னா பிச் அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்கிறது தான் பெரிய இஷ்யூ. பட் இப்போ எம்ஐ ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு எம்ஐக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னு டெஃபினட்டாக. வேணா பேட்டிங் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்கை அடிக்காமலே அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஸ்கோர் வந்துருக்கு. ஸ்கை அடிச்சிருந்தாருன்னா ப்ளஸ் போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஹர்திக் பாண்டியா ஸ்லோ ஒன்று கொடுத்தாரு, ஸ்லோவாக இறக்குனாரு. ஆனாலும் கடைசி ஒரு 4 ஓவரில் பார்த்தீங்கன்னா 16, 17, 19, 32 வந்துச்சு. ஸோ அங்கே தான் ஸ்கோரே லாஸ்ட் 4 ஓவர். இதுதான் அதாவது மும்பை இந்தியன்ஸ் எதுக்கு கடப்பாறைன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவல் கடப்பாறை மீனிங்னா பேட்டிங் டெப்த்து, ஓகேங்களா. ஒன்று அந்த பேட்டிங் டெப்த்து அடிக்கணுங்கிறது தான் ஒன்று. ஸோ ஆக்சுவலி இப்போ தான் அது கடப்பாறை ரொமாரே ஷெப்பர்ட்னால. இத்தனை நாள் நம்ம பேசுனது என்னன்னா, நான் டிம் டேவிடை விட எனக்கு ரொமாரே ஷெப்பர்ட் தான் உள்ளே இருக்கணுங்கிறதே நான் நிறைய இடங்களில் சொல்லிட்டு இருப்பேன். பட் டிம் டேவிட் எனக்கு நல்லா ப்ளே பண்ணார், அவர் நல்லா ஒரு குயிக்காக ஒன்று போட்டாங்க, அடிச்சிட்டாரு. பட் இப்போ ஷெப்பர்ட் ஒரு மாதிரி ஷெப்பர்ட் இப்படி தான் இருப்பார். பட் ஜேஎஸ்கே கொஞ்சம் சரியாக பண்ணலை. ஒரு மேட்ச் மட்டும் நல்லா பண்ணார் ஒரு சீசனில், ஒரு மேட்ச் போன சீசன் முந்தின சீசன் நினைக்கிறேன். பட் ஆக்சுவலி ஷெப்பர்ட் இதுதான் பவுலிங்கும் போடுவார். அண்ட் பவுலர்ஸுகளை நம்ம இந்த ஐபிஎல்ல பாவம் ஒன்றும் சொல்ல முடியாது. பட் இப்போது எம்ஐ பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு மாதிரி ப்ராப்பர் 11ஸும் எடுத்து வச்சுட்டாங்க. பட் இவங்க 11ஸ்லேயே திணறிட்டு இருக்காங்க, தான் பெரிய பிரச்சனை. ஓகே, நம்ம இது கேட்குற நிறைய டைம் கேட்டிருக்கேன் உங்கள்கிட்ட. நான் திரும்ப ஆர்சிபிக்கு என்னதான் ஆச்சு, ஏன் இப்போ விராட் கோலி மட்டும்தான் அடிச்சு கொடுக்குறாரு அப்படிங்கிற நிலமை தான் நடந்துகிட்டே இருக்கு. ஸ்டில் லாஸ்ட் மேட்ச் வரைக்குமே 113 அடிச்சாரு, நாட் அவுட்டு. அப்போது அந்த மேட்ச் தோக்குறாரு. ஸ்டேடியத்தில் யாருமே இல்லாமல் உட்காந்து ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி இமேஜஸ் இது ரெகுலராக நடந்துட்டு இருக்கு. பீயிங் விராட் கோலி இஸ் நாட் ஈஸி. இதுவும் உண்மைதான். அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் ஆக்ஷனில் விராட் கோலி எடுக்காதீங்க, அவர் ரிலீஸ் பண்ணிடுங்க, அவர் வெளியே போட்டோம், வேற டீம் போட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துகிட்டு இருக்கு. விராட் கோலி ஃபேன்ஸ் அவ்வளோ ஏங்குறாங்க. அது ஃபீல் பண்ணுற மாதிரி தானே இருக்கு. மேபி அதான் அவர் வேறு டீமுக்கு போகணும்லாம் கிடையாது. பிளேயர்ஸுக்குள்ள கரெக்டான பிளேயர்ஸ் எடுத்தால் அவர் எதுக்கு வேறு டீமுக்கு போகணும் அப்படிங்கிறதான் ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலி ஆக்ஷன்லேயே அவங்க ஆல்மோஸ்ட் வெளியில் தான் ஆக்ஷன் சில டீம், அதாவது இது இந்த மேட்ச்சில் ஒருத்தவங்களை அடித்து தான் வெளியே அனுப்பலாம் கிடையாது. ஆக்ஷனே நீங்கள் அவங்கள வெளியில் அனுப்பலாம். ஸோ இப்போ இங்கே தான் நடந்திருக்குது. ஆக்ஷனில் அவங்களுக்கு பவுலிங் கோர் கிடைக்காத அளவுக்கு பண்ணிட்டாங்க. ப்ளஸ் அவங்களும் பெருசாக ஸ்கவுட் பண்ணலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பக்கம் பர்கர் ஒரு பக்கம் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு. தென் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நல்லா பண்ணுறாங்க. ஒரு மயங்க் யாதவ்லாம் தேடி பிடிச்சி எடுத்து அந்த பையனுக்கு 2 வருஷம் காயமானாலும்
கொண்டு வராங்க. யஷ் தாக்கூர் விதர்பாவோட ஃபாஸ்ட் பாலர் அன்னைக்கு 5 4 எடுக்கிறாரு, கொண்டு வராங்க. ஸோ இப்படிங்கும்பொழுது யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் நீங்கள் எடுத்ததுங்கிறது தான் வந்து பெரிய பிரச்சனையே. ஸ்டார் இல்லை பேட் கமின்ஸ் தான் போய் எடுப்போம் அப்படிங்கும்பொழுது அங்கே தான் லாக் ஆகிறாங்க. தென் எடுக்கிறவங்களும் எக்ஸிக்யூட் ஆக மாட்டுது. அண்ட் ஒரு டீமாக பண்ண முடியல. இப்போ நியூ பால் பவுலர்ஸ் நீங்கள் பாருங்க, துஷார் தேஷ்பாண்டே நியூ பால்லையும் விக்கெட் எடுக்கிறாரு, டெத் ஓவர்லையும் விக்கெட் எடுக்கிறாரு. ஸ்டார்க் நியூ பால்லையும் விக்கெட் எடுப்பாரு, டெத் ஓவர் இல்லை ஸ்டார்க் விக்கெட் எடுக்கிறது கிடையாது, தப்பு. ஆனால் அந்த நியூ பால் பவுலர்ஸ்லாம் வந்து நியூ பால்லையும் விக்கெட் எடுக்கிறாங்க, டெத் ஓவர்லையும் எடுக்கிறாங்க. பட் இங்கே சிராஜ் அதை பண்ணலையே. சிராஜ் இதை பண்ணாதனால இப்போ T20 வேர்ல்டு கப்புக்கு ஒரு பயம் வருது இல்லை. 10 ஓவருக்கு அப்புறம் வந்தால் தான் ஒரு மாதிரி மேக்ஸ்வெல் ஆடுறாரு அப்படிங்கும்பொழுது தென் அங்கே எகைன் கேட்கறது முன்னாடி ப்ரொமோட் பண்ணுங்க. முன்னாடி ப்ரொமோட் பண்ணி கிரீன் எதுவும் பண்ணவும் இல்லை. தென் எனக்கு தெரிஞ்சு தினேஷ் கார்த்திக் மட்டும் அங்கே சாலிடாக இருந்துகிட்டு இருக்காரு. லேம்ரார் ஒரு மேட்ச் நல்லா ஆனார், அவர் வந்து ட்ராப் பண்ணுறாங்க. கொஸ்டின் வைஷாக் விஜயகுமார் நல்லா பண்ணார் போன சீசனும். தென் இப்போ ரஞ்சி ட்ரோஃபிலாம் நல்லா ரெட் பால் ஒயிட் பால் நல்லா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இங்கே வந்து ஒய் நாட் அப்படின்ற கொஸ்டினும் வருது அவர் ட்ராப் பண்ணதுனால. ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது. எல்லா கொஸ்டின்ஸுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பதில் விக்ட்ரிங்க. ஜெயிச்சு கொடுத்தாங்கன்னா இவ்வளோ கேள்விகளுக்கான கேள்வியெல்லாம் வரவே வராது. இவ்வளோ அழுகையும் சோகமும் இருக்கவே இருக்காது. கோலி எங்கேயும் போகத்தால ஜெயிச்சாங்கன்னா போதும், பேக் டு விக்ட்ரி, அது போதும் அவங்கள பொறுத்த வரைக்கும். ஆனால் அதை தான் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, அது அவங்க பக்கத்தில் வரவே மாட்டுது. ஸோ அதுக்கான ஒர்க் அவங்க பண்ணாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வரும். அண்ட் அதுக்கு என்ன பண்ணணும்னா புட் ஸ்கோர். தென் எங்களுக்கு தோப்லையும் இப்போ நல்லா போட்டு ரீஸ்டாப்லையும் நல்லா போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ டாப்லையும் நல்லா போயிட்டு இருக்கும்போது தென் கூட வந்து ஒரு ஃபாஸ்ட் பால் யூனிட், கரெக்டான ஒரு ஃபாஸ்ட் பாலிங் யூனிட். மேபி சிராஜ் நீங்கள் பெஞ்ச் பண்ணுங்க, 2 மேட்ச் தப்பு கிடையாது, பெஞ்ச் பண்ணுங்க. அங்கே யோசிக்காமல் ஒரு மேட்சை ஷாலாம் பெஞ்ச் பண்ணாங்க, நரேன்லாம் பெஞ்ச் பண்ணாங்க, யோசிக்கவே இல்லை பண்ணாங்க. ஒரு மேட்ச் இஷான் கிஷனும் உட்கார வச்சாங்க, அவ்வளோ காசு எடுத்து கொடுத்து உட்கார வச்சாங்க எம்ஐ போன சீசனில். பட் அப்படிங்கும்போது ஒய் நாட் அப்படிங்கிற கொஸ்டினும் வருது, உட்கார வைக்கலாம் அப்படிங்கிறது வருது. ஆகாஷ் தீப்புக்கு எப்போ சான்ஸ் கொடுக்க பாருங்க, வைஷாக் விஜயகுமார்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதாங்க சில விஷயங்கள் தைரியமான முடிவு எடுத்தாங்கன்னா ஆப்வியஸ்லி ஆர்சிபிக்கு ஸோ வெற்றி வரலாம். பட் அது கன்ஃபார்ம் சொல்ல முடியாது, பட் வரலாம் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஸ்கை வந்து இன்ஜுரிஸ்லாம் கிளியர் பண்ணி டெஸ்ட்லாம் கிளியர் பண்ணி உள்ளே வந்தார், உள்ளே வந்து டக் அவுட் ஆகியிருக்காரு. அப்படிங்கும்போது என்ன சொல்கிறாங்க, இவர் வராமே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியும் விமர்சனம் இருக்குல்ல. ஆனால் எப்பவுமே அவர் இப்படி தானே ஆரம்பிப்பார். எப்பவுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் பெருசாக எனக்கு ஸ்டார்ட் பண்ண மாதிரி எனக்கு பெருசாக ஐடியாவே எனக்கு கிடையாது. இப்படி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் மேட்ச் டக் அவுட் ஆவார், இல்லை ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஆடுவார். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண தான் வராமலே இருக்கலாம் அப்படின்னா அதுக்கு என்சிலே இருந்திருக்கலாமே. அதான். ஓகே, ஒரு இறுதியான கேள்வி என்னன்னா, மும்பை வந்து தொடர்ந்து எல்லா மேட்சும் தோத்துக்கிட்டு லாஸ்ட்டாக ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க. அதுக்கு முக்கிய காரணம் வந்து கேப்டன் ஹர்திக் பாண்டியா தான் அப்படின்னாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அதுக்கு 2 நாள் முன்னாடி வந்து ஒரு கோயில் போயிருக்காரு, அங்கே ஒரு தரிசனம் பண்ணாரு, அதனால தான் ஜெயிச்சுது அப்படின்னு சமூக வலைதளம் ஜாலியாக ஒரு மீம்லாம் போட்டிருக்காங்க. இது ஒரு காரணமா என்ன? யாராவது சாமியார் யாராவது கூப்பிட்டீங்கன்னா அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்டும் சொல்லாங்க. கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் கிரிக்கெட் தாங்க சொல்லலாம். இப்போ ஒருவேளை அப்படி ஒரு கோயில் ரசிகர்களுக்காக ஒரு பதில் சொல்லுங்க. அதுதான் என்னன்னா இதுதான் சொல்றேன். இருக்க வர பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஏதாவது என்ன சொல்றதுன்னா, அவங்க அப்படி ஒரு விஷயம் அதுதான் அப்படின்னா எல்லாரும் இப்போ அங்கே தான் போய் வாழ்க்கையில் சக்ஸஸ் தேடுவாங்க. பட் ஆக்சுவலி அதுக்கு ரீசனுங்க அதுதான் ரீசனான எனக்கு தெரியல. பட் ஆனால் ரீசன் என்னன்னா, ஹர்திக் பாண்டியா நீங்கள் உண்மையிலே தப்பிச்சிட்டாரு தான். ஏன்னா அன்னைக்கு பும்ரா வந்து விக்கெட் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப சாவ்லா தான் கொடுப்பேன், ஸ்பின்னரை கொடுத்து செட்டில் ஆக விடாமல் இருக்கிற பேட்டிங்லாம் திரும்ப செட்டில் ஆக வைப்பேன் அப்படிங்கிற ஒரு பண்ணார். ஆக்சுவலி தப்பிச்சாரு. ஆனால் ஒன்று அவங்க ஸ்கை அடிக்காமலே லாஸ்ட் ஒரு 32 ரன்னு ரொமாரே ஷெப்பர் ஒன்று அடித்தார், தப்பிச்சார். தென் ரோஹித் சர்மா அண்ட் இஷான் கிஷனோட ஸ்டார்ட் ஒன்று நடந்துச்சு. தென் அதுக்கப்புறம் பேட்டிங்கில் டிம் டேவிட் ப்ளே பண்ணார். ஸோ அவங்களோட ஸ்கில் அண்டு அகென்ஸ்ட் எக்ஸ்ட்ரானரியாக ப்ளே பண்ணார் ரோஹித் சர்மா அகென்ஸ்ட் ஸ்பின். தென் ஒரு ஷார்ட் பால் போட்டாங்க. தென் அதுக்கப்புறம் 11s பக்காவாக ஒன்று கரெக்டாக எடுத்தாங்க. ஸ்கை அதான் சொல்லுங்கள், ஸ்கை அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்கை வந்ததுக்கப்புறம் 11s பேட்டிங் லைன் அப் சரியாச்சு. தென் மாப்பாக்கா அண்ட் நீங்கள் பெஞ்ச் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து ஒரு மத்வால்லாம் அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ நபியெல்லாம் அவங்க ப்ளே பண்ணாங்க, ஷப்போர்ட்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ தெரிஞ்சிச்சு. அண்ட் கரெக்டாக 11 தென் பிளேயர்ஸ் எல்லாம் சரியாக ப்ளே பண்ணாங்க. ஒரு ஆக்சுவல் மும்பை இந்தியன்ஸ் இதுதான், ஒருத்தவங்க டக் அவுட் ஆனாலும் 2 பேர் டக் அவுட் ஆனாலும் பின்னாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு பேட்டர்ஸ் அவங்ககிட்ட எப்பவுமே ரெடியாக இருப்பாங்க. ஸோ பேட் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ ஒரு கரீபியன் எப்படி சொல்கிறது, கரீபியன் ஒரு எப்பவுமே கரீபியன் ஒருத்தவங்க நல்லா ப்ளே பண்ணுவார். ஸோ அது நடந்துச்சு அவங்களுக்கு. தென் பவுலிங்லேயும் வந்து பார்த்தோன்னா ஜஸ்பிரித் பும்ரா விளையாடுறாரு அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து 16 ஓவர் தான் போடுவாங்க, 4 ஓவர் கிடையாது. ஏன்னா பும்ராவோட 4 ஓவர் அடிக்கவும் முடியாது. ஸோ எல்லாமே கரெக்டாக நடந்தது. ஸோ அப்பப்போ விக்கெட் இடையில கிடைக்கவும் செஞ்சது. அப்படிங்கிறதுனால ஸோ ஸ்கில் ஆக்சுவலி ஸ்கில் அப்படிங்கிறது தான் நான் மென்ஷன் பண்ண நினைக்கிறேன். ஸோ எல்லாமே கரெக்டாக நடந்துச்சு, ஜெயிச்சாங்க. ஓகே, அவ்வளோதான் விஷயம். இது வந்து ஒரு ஃபன்னியான கொஸ்டின் தான். உங்க பதில் என்னன்னு கேட்கறதுக்காக. ஓகேங்க, பட் ஆனால் இதுதான் என்னோட ரீசன் என்னன்னா, ஏன்னா இந்த கொஸ்டின் கேட்கலாம் மேபி அந்த 11s பற்றி நான் பேசுறது இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அந்த 11s பற்றி தான் சொல்லிட்டே இருப்பேன். உங்ககிட்ட நல்ல ஸ்குவாட் இருக்குது, பட் நல்ல ஒரு
நீங்க காம்பினேஷன் மட்டும் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒன்றும் பண்ண வேணாம். நீங்க அதை பாட்டு கீ கொடுத்த கார் மாதிரி அதை பாட்டு போயிட்டே இருக்கும். இப்போ அதுதான் நீங்க அதை எடுக்கணும். ஓகேங்களா? அது கிடைச்சிச்சு. இப்போ ஸ்கை இல்லை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு டிவில் பிரவிஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்க. ஸோ கிளிக் ஆகலை, எக்ஸிக்யூட் ஆகலை. இப்போ ஸ்கையை கொண்டு வந்ததுக்கப்புறம் அவர் அடிக்கலாம், அது ஒரு குழப்பம் இல்லாமல் இப்போ போக ஆரம்பிச்சிருக்குது இல்லையா? திலக்கவர்மாவும் சரியா ப்ளே பண்ணல. இப்போ அது போக ஆரம்பிச்சிருக்குது இல்லையா? இப்போ பவுலிங் பார்த்தீங்கன்னா இப்போ ஐ திங்க் வந்து துஷாராவை கொண்டு வருவாங்க நினைக்கிறேன். எனக்கு அது நடக்குது. மேமா கோட்ஸே லாஸ்ட் மேட்ச் ஒரு 4 விக்கெட் எடுத்துருக்கலாம். பட் மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரியாது எப்படி விழுந்தது, என்ன மாதிரி விழுந்தது, எந்த நேரத்தில் விழுந்ததுங்கிறதுலாம். பட் இப்போ மேபி கோட்ஸே பெஞ்ச் பண்ண மாட்டாங்க. மேபி ஒரு 3 விக்கெட் எடுத்துட்டாருங்கிறதுனால. ஆனால் நான் நினைக்கிறேன் கோட்ஸே தான் ப்ளே பண்ணுவார். ஸோ அதான் அவங்களுக்கு காம்பினேஷன் அமைஞ்சிருச்சு. ஒன்று துஷாரா வருவார், இல்லைனா கோட்ஸே தான் ஆடிட்டே இருப்பார். ஸோ காம்பினேஷன் அமைஞ்சிச்சு. தேவைப்பட்டால் எங்கேயாவது நேஹல் வதேரா வந்து இம்பாக்ட் சப்பாக கொண்டு வருவாங்க. அவ்வளோதான். மற்றபடி பர்ஃபெக்டாக அமைஞ்சிருச்சு. அண்டு இப்போ அடுத்தது ஹோமில் தான் எல்லா மேட்சும் நடக்குது அவங்களுக்கு. இப்போ ஆர்சிபி கூட எம்ஐ கூட அப்படிங்கிறது இருக்குங்கிறதுனால ஹோமில் ஆடுறத கம்ஃபர்டபுளாக ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஆர்சிபி வர்சஸ் எம்ஐ மேட்ச் ஒரு ஃபேன்ஸ் எல்லாமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க மேட்ச். யார் ஜெயிக்க போகிறாங்க? ஸ்கை உள்ள வர போகிறாரு, அடிச்சு ஜெயிக்க வைப்பாரா, இல்ல விராட் கோலி முகத்துல சிரிப்பை பார்க்கலாமா? எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி பிரதர். நன்றி.